நண்பர்களே, இன்னைக்கு இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டியோட முதல் நாள் ஆட்டம் நடந்தது. இன்னைக்கு நாள் ரொம்பவே பரபரப்பா இருந்தது. இந்த வீடியோவில் இன்னைக்கு நடந்த ஆட்டத்தோட முழு ஹைலைட்ஸையும் உங்களுக்கு சொல்றேன். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்புறம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நண்பர்களே, கவுஹாட்டியில் இருக்கிற ஏசிய ஸ்டேடியத்துல தான் இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டியோட முதல் நாள் ஆட்டம் நடந்தது. வானம் தெளிவா இருந்துச்சு, லேசான வெயில் அடிச்சது. ஆனா பிட்சோட தன்மை எப்படி இருந்துச்சுன்னா, ரெண்டு அணிகளும் ரொம்பவே எச்சரிக்கையா இருக்க வேண்டிய சூழல். முதல் நாள் பிட்ச் லேசா உலர்ந்திருந்தாலும் புல் அதிகமா இல்ல, அதனால பேட்டிங்குக்கு கொஞ்சம் உதவி கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. டாஸ் போட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் டெம்பா பவுமா கொஞ்சம் கூட யோசிக்காம முதல்ல பேட்டிங் செய்யறத முடிவு செஞ்சாரு. இந்த முடிவு 4வது 5வது நாள் பிட்சை பார்க்கும்போது சரியா இருந்துச்சு. ஏன்னா போக போக பிட்ச் உடைந்து சுழற்பந்துக்கு உதவி கிடைக்கும். இந்தியாவுக்கு ஒரு பெரிய செய்தி என்னன்னா, சுப்மன் கில் காயம் காரணமா இந்த தொடர் முழுக்கவே ஆட மாட்டார். அதனால அவருக்கு பதிலா ரிஷப் பண்ட் டீமை கேப்டன்ஷிப் செஞ்சார். இந்திய அணி ஆடும் 11 பேர்ல 2 மாற்றங்களை செஞ்சாங்க. சாய் சுதர்சன் மற்றும் நிதிஷ் ரெட்டி உள்ள வந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட ஆரம்ப ஆட்டக்காரர்களா ஓபனிங் ஜோடி எய்டன் மார்க்கரம் மற்றும் ரியான் ரிக்கல்டன் களமிறங்கினாங்க. 2 பேருமே தொடர்ந்து பேட்டிங்கில் நல்ல ஃபார்ம்ல இருந்தாங்க. அதனால இந்தியா ஆரம்பத்திலேயே அவங்களோட நல்ல தொடக்கத்தை தடுக்க வேண்டிய கட்டாயம். புது பந்தை கொண்டு வந்தாங்க ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் அவருக்கு துணையா முகமது சிராஜ். பும்ராவோட முதல் ஓவர்லயே பந்து லேசா நகர ஸ்விங் வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அவர் மார்க்கரமுக்கு ஃபுல் லெங்க்ல ஒரு பந்து போட்டாரு. அது உள்ள வந்துச்சு. மார்க்கரம் எதிர்பார்க்காம LBW ஆகிறதுக்கு ரொம்ப நெருக்கமா போச்சு. அடுத்த பந்தும் மார்க்கரம் பேட்ல உள்ள விளிம்புல பட்டு பேட்ல மோதி தூரமா போச்சு. மறுபக்கத்துல சிராஜ் அற்புதமான லைன் அண்ட் லென்த்தோட பந்து வீச ஆரம்பிச்சாரு. ரிக்கல்டன் அவரோட பந்துகளை முன்னாடி விளையாடி ஸ்ட்ரெயிட்டா திடமான பாதுகாப்பை சாலிட் டிஃபென்ஸ்ல காட்டினாரு. 5வது ஓவர் முடியும் போது இந்தியா 4 ரன்கள் மட்டும்தான் கொடுத்திருந்துச்சு. 2 ஓபனர்களையும் ஒரே அடியா அமுக்கி வச்சிருந்தாங்க. ஆனா 6வது ஓவர்ல பும்ராவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர் ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியில கொஞ்சம் நகர்ற மாதிரி பந்து போட்டாரு. மார்க்கரம் பேட் லேசா திறந்துச்சு. பந்தோட வெளி விளிம்பு அவுட்டர் எட்ஜ் நேரா ஸ்லிப்பை நோக்கி போச்சு. இது சாதாரண கேட்ச் தான். ஆனா அங்க இருந்த கேஎல் ராகுல் அதை தவற விட்டார். பும்ரா கண்களை மூடி ஏமாத்தம் அடைஞ்சார். ஏன்னா அந்த விக்கெட் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம். கொஞ்ச நேரம் கழிச்சு பந்து பழசாக போக போக 2 ஆட்டக்காரர்களும் சௌகரியமா செட்டில் ஆகி விளையாட ஆரம்பிச்சாங்க. ரிக்கல்டன் சிராஜோட ஃபுல் பந்த ஸ்ட்ரெயிட் டிரைவ் செஞ்சு அழகா ஒரு 4 பவுண்டரி அடிச்சாரு. அடுத்த ஓவர்லயே மார்க்கரம் நிதிஷ் ரெட்டியோட ஓவர் பிட்ச் பந்தை எக்ஸ்ட்ரா கவர் மேல தூக்கி விட்டு ஒரு 4 அடிச்சாரு. நிதிஷ் ரெட்டி அவரோட லைனை கட்டுப்படுத்த முடியாம பல முறை பந்து லெக் சைடுல போச்சு. இதை 2 ஆட்டக்காரர்களும் ரொம்ப எளிதா பயன்படுத்தி ரன் எடுத்தாங்க. 20வது ஓவர் சுமாருக்கு ரிஷப் பண்ட் பந்து வீச்சில மாற்றம் செஞ்சாரு. குல்தீப் யாதவ் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் உள்ள வந்தாங்க. பிட்ச் சுழற்பந்துக்கு கொஞ்சம் திரும்பி டர்ன் கொடுக்கும்னு எதிர்பார்த்தாங்க. அப்படியே நடந்தது. குல்தீப்போட கூக்லி ஒரு தடவை ரிக்கல்டனை ஏமாத்திச்சு. இந்தியாவும் LBWக்காக லேசா அப்பீல் செஞ்சுச்சு. ஆனா பந்து உயரமா போற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால பண்ட் ரிவ்யூ எடுக்கல. வாஷிங்டன் சுந்தரும் நல்ல லைன்ல பந்து போட்டாரு. சில பந்துகள் நின்னு வந்துச்சு. அதனால மார்க்கரம் கவனமா விளையாட வேண்டியதா இருந்துச்சு. ஆனா தென்னாப்பிரிக்காவின் 2 ஆட்டக்காரர்களும் சூழலையும் சிறப்பா கையாண்டாங்க. மார்க்கரம் சுந்தரோட பிளைட்டட் பந்தை எக்ஸ்ட்ரா கவரால 4 ரன்களுக்கு அனுப்பி வச்சாரு. அதே நேரம் ரிக்கல்டன் குல்தீப்போட குறுகிய ஷார்ட் பந்தை ஸ்வீப் செஞ்சு 3 ரன்கள் எடுத்தார். இந்த கூட்டணி இந்த டெஸ்ட் தொடரோட மிகப்பெரிய ஆரம்ப கூட்டணியா இருந்துச்சு. 2 ஆட்டக்காரர்களும் ஒரே யுக்தியை கடைபிடிச்சாங்க. தளர்வான பந்துக்கு ரன், மத்த பந்துக்கு பாதுகாப்பு டிஃபென்ஸ். அதோட விளைவு 25 ஓவர்களுக்கு பிறகு சவுத் ஆப்பிரிக்கா விக்கெட் இழப்பின்றியே 79 ரன்களை எடுத்திருந்தது. மார்க்கரம் கேட்ச் விட்ட ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இந்தியாவுக்கு கிடைச்சது. அதுவும் போச்சு. டி பிரேக்குக்கு தேநீர் இடைவேளை. ஒரே ஒரு ஓவர் தான் பாக்கி இருந்துச்சு. பண்ட் புத்திசாலித்தனமா பந்தை பும்ரா கிட்ட கொடுத்தாரு. இந்த ஓவர்ல தான் இந்தியா ஆட்டத்துக்குள்ளேயே திரும்ப வந்துச்சு. முதல் பந்து குறுகலா, ஷார்ட்டா மற்றும் அகலமா இருந்துச்சு. மார்க்கரம் கட் செஞ்சாரு. ஆனா ஃபீல்டர் தடுத்துட்டாரு. அடுத்த 3 பந்துகளையும் பும்ரா ஒரே லென்த்ல போட்டாரு. அதை மார்க்கரம் தடுத்தாரு. பும்ரா அவரை ஏதோ ஒரு வலைக்குள்ள சிக்க வைக்க பார்க்கிறாரு. டி பிரேக்குக்கு முன்னாடி இருக்கிற கடைசி பந்தை பும்ரா ஃபுல் லென்த்ல போடுறாரு. மார்க்கரம் டிரைவ் பண்ண போறாரு. பந்து உள்ள நோக்கி சுழன்று வருது. பேட்ல உள்ள விளிம்புல பட்டு ஸ்டம்ப்கள் சிதறி போகுது. கவுஹாட்டி ரசிகர்கள் அப்படி ஒரு சத்தம் போட்டாங்க. ஸ்டேடியமே அதிர்ந்து போச்சு. பும்ரா முஷ்டியை இறுக பிடிச்சு கொண்டாடினாரு. இந்தியாவும் அந்த சீரளவுல செஷன் முதல் விக்கெட்டை எடுத்தாங்க. மார்க்கரம் 38 ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு. முதல் சீரளவு முடிஞ்சதும் சவுத் ஆப்பிரிக்கா ஸ்கோர் ஒரு விக்கெட் இழப்புக்கு 82 ரன்கள். ரிக்கல்டன் 35 ரன்களோட அவுட் ஆகாம இருந்தாரு. டீ பிரேக்குக்கு அப்புறம் இந்தியா அழுத்தம் கொடுத்து சட்டுன்னு விக்கெட்டுகளை எடுக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனா ஆட்டத்துல டீம் விரும்புறது எப்பவுமே நடக்காது. சில நேரம் எதிரணி ரொம்ப கடுமையா போராடும். அப்படியே நடந்துச்சு. ரியான் ரிக்கல்டன் மற்றும் புதிய ஆட்டக்காரர் டெம்பா பவுமா களத்தில் இருந்தாங்க. புதிய ஆட்டக்காரர் மேல அழுத்தம் கொடுக்க குல்தீப் யாதவுக்கு ஓவர் கொடுக்கப்பட்டது. குல்தீப் யாதவ் வந்த உடனே ஸ்ட்ரைக்கை மாத்தி புதிய முனையிலிருந்து பந்து வீசி ரியான் ரிக்கல்டனை ஒரு அற்புதமான லெக் பிரேக்ல அவுட் செஞ்சாரு.
அது 27வது ஓவர். பந்து ஃபுல்லா இருந்துச்சு. வெளியில லைன்ல பிட்ஸ் ஆகி திரும்பி தூரமா போச்சு. ரிக்கெல்டன் டிரைவ் செய்ய போனாரு. ஆனா பந்து பேட்டோட வெளி விளிம்புல பட்டு நேரா ரிஷப் பண்டோட கையுறைக்குள்ள போச்சு. ஸ்டேடியம் மகிழ்ச்சியில கூடிச்சு. சவுத் ஆப்பிரிக்காவோட 2வது விக்கெட் விழுந்துச்சு. இப்போ ஸ்கோர் 83க்கு 2 விக்கெட். இந்த விக்கெட் மறுபடியும் இந்தியாவை மேட்ச்ல மேல கொண்டு போச்சு. இப்போ இந்தியா தொடர்ந்து விக்கெட்டுகளை எடுக்கும்னு தோணுச்சு. ஏன்னா சுழற்பந்துக்கு நல்ல உதவி கிடைச்சது. ஆனா அப்படி எதுவும் நடக்கல. ரிக்கெல்டன் அவுட் ஆனதும் களத்துக்கு வந்தவர் டிரிஸ்டன் ஸ்டப்ஸ். இளம் வீரர், ஆனா நம்பிக்கை நிறைஞ்சவர். 2 விக்கெட் சட்டுன்னு விழுந்ததால சவுத் ஆப்பிரிக்கா சீரழிஞ்சிடும்னு இந்தியா நினைச்சது. ஆனா ஸ்டப்ஸ் மற்றும் பவுமா முற்றிலும் எதிரான யுக்தியை பயன்படுத்தினாங்க. ஆரம்பத்திலிருந்தே பொறுமையோட விளையாட ஆரம்பிச்சாங்க. குல்தீப் அவரோட சிறந்த ஸ்பெல்ல இருந்தாரு. அடுத்த ஓவர்லயே பவுமாவை ஷார்ட் லெக் மற்றும் ஸ்லிப்புக்கு இடையில சிக்க வைக்க முயற்சி செஞ்சாரு. ஒரு தடவை அவரோட திரும்பி வர்ற லெக் பிரேக் பவுமாவோட வெளி விளிம்புல பட்டுச்சு. ஆனா பந்து ஸ்லிப்ல இருந்த எல் ராகுல் கிட்ட போறதுக்கு முன்னாடியே தரையில விழுந்துச்சு. மறுபக்கத்துல ஸ்டப்ஸ் ஆரம்பத்துல கொஞ்சம் சௌகரியமா இல்ல. அவர் பும்ராவோட பவுன்சர்கள், சுந்தரோட சுழல் பந்துகள் மற்றும் குல்தீப்போட பிளைட்டட் பந்துகளை வெறும் பாதுகாப்பு டிஃபென்சர் மூலமா விளையாட தேர்ந்தெடுத்தார். ஆனா போக போக 2 ஆட்டக்காரர்களும் இந்திய பந்து வீச்சை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு பந்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி விளையாட ஆரம்பிச்சாங்க. பவுமா டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு உண்டான முதிர்ச்சியை காட்டினார். அவசரம் இல்ல, தேவையில்லாத ஷாட் இல்ல. பும்ரா மற்றும் சிராஜோட பந்துகளை முழு கவனத்தோட விளையாடினார். அதே நேரம் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக தவறுக்கான வாய்ப்பு குறைவா இருக்கிற ஷாட்டை மட்டும்தான் தேர்ந்தெடுத்தார். ஸ்டப்ஸ் ஆரம்பத்துல 10ல இருந்து 12 பந்துகளை வெறும் தடுப்பு மட்டும்தான் செஞ்சாரு. ஆனா அப்புறம் சிராஜோட ஒரே ஓவர்ல 2-4 அடிச்சு டீமோட 100 ரன்களை நிறைவு செஞ்சாரு. அப்புறம் குல்தீப்புக்கு எதிராக ஒரு அற்புதமான ஷாட் அடிச்சாரு. கால் எடுத்து வச்சு பந்த நேரா லாங் ஆன் மேல அனுப்பி வச்சாரு. இந்த ஷாட் ஸ்டேடியத்தில் இருந்த சவுத் ஆப்பிரிக்கா ரசிகர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு. அடுத்த ஓவர்ல பவுமாவும் சிராஜுக்கு 2-4 அடிச்சாரு. ரவீந்திர ஜடேஜாவுக்கு ஒரு நீண்ட ஸ்பெல் கொடுக்கப்பட்டது. ஜடேஜா அவரோட கிளாசிக் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைன்ல பந்து போட ஆரம்பிச்சாரு. அவரோட பந்துகள் சில சமயம் நேரா இருக்கும், சில சமயம் லேசா திரும்பும். பவுமா பலமுறை பேட்ல மாட்டிக்கிட்டாரு. ஒரு தடவை இந்தியா ரிவ்யூவும் எடுத்துச்சு. ஆனா பந்து லெக் சைடுல போயிட்டு இருந்துச்சு. டிஆர்எஸ் இந்தியாவோட நம்பிக்கையை குறைச்சது. அங்க சிராஜ் அவரோட வேகமான ஸ்பெல்ல தொடர்ந்து குறுகிய பந்து மற்றும் குட் லென்த் பந்துகளை கலந்து போட்டு ஆட்டக்காரர்களை பரிசோதிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஒரு தடவை அவர் குறுகிய பந்தால பவுமாவோட கையில அடிச்சு காயம் கூட பண்ணிட்டாரு. பிசியோ களத்துக்கு வந்தாரு. ஆட்டம் கொஞ்ச நேரம் நின்னுச்சு. ஆனா பவுமா உறுதியா நின்னாரு. பும்ரா அவரோட 2வது ஸ்பெல்லையும் ஆபத்தானவர் மாதிரி தெரிஞ்சாரு. அவர் ஸ்டப்ஸுக்கு ஒரு வேகமான ஃபுல் டாஸ் போட்டாரு. அது உள்ள வந்து பேட்ல பட்டுச்சு. ஆனா கோணம் ஆங்கிள் காரணமா எல்பிடபிள்யூ கொடுக்கல. அடுத்த பந்திலேயே ஸ்டப்ஸ் பும்ராவோட குறுகிய பந்தை ஃபுல் செஞ்சு நாங்க அடிச்சாரு. இந்த நேரத்துல 2 ஆட்டக்காரர்களும் விக்கெட் விடாம விளையாடினாங்க. மெதுவா ரன்களும் வந்துச்சு. இந்தியா அழுத்தம் கொடுக்க முடியாம போச்சு. பவுமா மற்றும் ஸ்டப்ஸோட கூட்டணி நிலைச்சிருந்தது. 2 வீரர்களும் நல்லா ரன்கள் எடுத்தாங்க. ஆனா ஆபத்து எடுக்கல. பவுமா சிராஜுக்கு தொடர்ந்து 2-4 அடித்தாரு. 1 ஃபுல் ஷாட், அப்புறம் அடுத்த பந்துல பாயிண்ட் மேல 4. இந்திய பந்து வீச்சாளர்கள் கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சாங்க. 40வது ஓவர் வரைக்கும் சுழற்பந்து வீச்சாளர்கள் எல்லா பக்கமும் முயற்சி செஞ்சாங்க. குல்தீப் சில பந்துகளுக்கு அதிகமா சுழற்சி கொடுத்தாரு. சுந்தர் காத்துல நகர்றத ட்ரிஃப்ட் பயன்படுத்தினார். ஆனா 2 ஆட்டக்காரர்களும் சமநிலையோடு விளையாடினாங்க. பிரேக் வரைக்கும் 2 ஆட்டக்காரங்களும் முழு கட்டுப்பாட்டுல பேட்டிங் செஞ்சாங்க. ரிக்கெல்டன் அவுட் ஆன பிறகு இந்த கூட்டணி 40க்கும் அதிகமான ரன்களை கடந்துச்சு. பவுமாவோட நம்பிக்கை அதிகமாச்சு. ஸ்டப்ஸும் நிலைச்சு நின்னாரு. கூடிக்கிட்டே போற இந்த கூட்டணியை உடைக்க இந்தியாவுக்கு 3வது விக்கெட் தேவைப்பட்டுச்சு. ஆனா விக்கெட் விழுகிற பேர்ல இல்ல. 41வது ஓவர்ல அந்த சீரளவை அதிகமா பரபரப்பாக்கின ஒரு கணம் வந்தது. குல்தீப் ஒரு ஃபிளைட்டட் பந்து போட்டாரு. ஸ்டப்ஸ் முழு தயார் நிலையில இருந்தாரு. அவர் பிட்சை நோக்கி நகர்ந்து அந்த பந்தை லாங் ஆன் மேல தூக்கி விட்டாரு. இது அந்த சீரளவோட மிகப்பெரிய ஷாட் மற்றும் இந்திய பந்து வீச்சாளர்கள் மேல அழுத்தம் அதிகமாச்சு. 50வது ஓவர் வரைக்கும் 2 ஆட்டக்காரர்களும் இந்தியாவோட ஒவ்வொரு பந்துக்கும் பதில் கண்டுபிடிச்சிட்டாங்க. பவுமா களத்துல இடத்தை பார்த்து 4 ரன்கள் அடிச்சாரு. ஸ்டப்ஸ் பலமுறை ஷார்ட் லெக் கிட்ட பந்தை போட்டாரு. ஆனா ஒவ்வொரு தடவையும் பந்து மெதுவா போச்சு அல்லது ஃபீல்டர் கிட்ட போகல. பும்ரா தொடர்ந்து 2 மெய்டன் ஓவர்கள் போட்டாரு. ஆனா ஸ்டப்ஸ் மற்றும் பவுமா அமைதியா ஒவ்வொரு பந்தையும் தடுத்தாங்க. சுந்தரும் மறுபடியும் கொண்டு வரப்பட்டார். ஆனா பந்து நேரா இருந்ததுனால பெரிய ஆபத்து எதுவும் தெரியல. 53வது ஓவர்ல சவுத் ஆப்பிரிக்கா 150 ரன்களை நிறைவு செஞ்சுச்சு. லஞ்சுக்கு உணவு இடைவேளை முன்னாடி இருக்கிற கடைசி ஓவர் முகமது சிராஜுக்கு கிடைச்சது. அவர் பவுமா மற்றும் ஸ்டப்ஸ் 2 பேரையும் சிரமப்படுத்த முயற்சி செஞ்சாரு. ஆனா 2 ஆட்டக்காரர்களும் செட் ஆகி இருந்தாங்க. கடைசி பந்துல சிராஜ் பேட்ல வர்ற மாதிரி பந்து போட்டாரு. அதை ஸ்டப்ஸ் எளிதா பிளிக் செஞ்சாரு. பந்து ஸ்கொயர் லெக்க நோக்கி போச்சு. ஒரு ரன் கிடைச்சது. இதோட லஞ்ச் அறிவிக்கப்பட்டது. லஞ்ச் வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்கோர் 2 விக்கெட் இழப்புக்கு 156 ரன்கள். டெம்பா பவுமா 36 மற்றும் டிரிஸ்டன் ஸ்டப்ஸ் 32 ரன்களோட அவுட் ஆகாம இருந்தாங்க. இந்த கூட்டணி 73 ரன்களை கடந்துச்சு. இந்தியா சீரளவை அற்புதமான விக்கெட்டோட ஆரம்பிச்சது. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா கடைசி 2.5 மணி நேரத்துல சிறப்பா மீண்டு வந்தது. பவுமா மற்றும் ஸ்டப்ஸ் பொறுமை, புத்திசாலித்தனம் மற்றும் தொழில்நுட்பத்தோட அற்புதமான கலவையை காட்டி இந்திய பந்து வீச்சை சோர்வடைய செஞ்சுட்டாங்க. லஞ்சுக்கு அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா அவங்களோட ஆட்டத்தை தொடர்ந்து நடத்தினாங்க. கிரீஸ்ல டெம்பா பவுமா மற்றும் டிரிஸ்டன் ஸ்டப்ஸ் இருந்தாங்க. இவங்க தான் லஞ்சுக்கு முன்னாடி இந்தியாவை நல்லபடியா தடுத்து நிறுத்தி இருந்தாங்க.
இந்தியா தரப்புல ரவீந்திர ஜடேஜா சீரளவை தொடங்கினார். முதல் ஓவர்லயே ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாரு. 41 ரன்கள் எடுத்து நல்ல லயத்தில் இருந்த பவுமா ஜடேஜாவோட ஃபிளைட்டட் பந்த மேல அடிக்க முயற்சி செஞ்சாரு. ஆனா டைமிங் சரியில்லை, பந்து காத்துல மேல போச்சு. யசஸ்வி ஜெயஸ்வால் டைவ் அடிச்சு ஒரு அற்புதமான கேட்ச் பிடிச்சாரு. இந்திய அணி இந்த விக்கெட்டால உற்சாகம் அடைஞ்சிச்சு. 166 ரன்கள்ல சவுத் ஆப்பிரிக்காவோட 3வது விக்கெட் விழுந்துச்சு. பவுமா அவுட் ஆனதும் கிரீஸுக்கு வந்தவர் டோனி டி ஜோர்ஜி மறுபக்கத்துல ஸ்டப்ஸ் செட் ஆகி விளையாடிட்டே இருந்தாரு. அவர் ஜடேஜாவுக்கு எதிராக ஒரு சிறப்பான ஷாட் விளையாடி வைடு மிட்டான் மேல 4 அடிச்சாரு. இது அந்த சீரளவோட முதல் பவுண்டரி மற்றும் இதனால சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஸ்டப்ஸ் பும்ராவோட பிட்சப் பந்தை கவர் மேல தூக்கி விட்டு 4 அடிச்சாரு. அடுத்த ஓவர்ல ஜடேஜாவுக்கு கால் எடுத்து வச்சு லாங் ஆஃப் மேல அடிச்சாரு. ஸ்டப்ஸ் இப்போ 49 ரன்கள்ல இருந்தாரு. அவரோட அரை சதத்தை நோக்கி போயிட்டு இருந்தாரு. ஆனா இதுதான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய கணம், மொமெண்ட் கிடைச்ச நேரம். குல்தீப் யாதவுக்கு பந்து வீச்சு கொடுக்கப்பட்டது. அவர் வந்த உடனே இந்த செட்டான கூட்டணியை உடைச்சாரு. குல்தீப் ஒரு ஃபிளைட்டட் பந்தை ஆஃப் ஸ்டம்ப்ல போட்டாரு. பந்து கொஞ்சம் கூட டர்ன் ஆகல, நேரா போச்சு. ஸ்டப்ஸ் பாதுகாப்பு டிஃபென்ஸ் பண்ண பார்த்தாரு. ஆனா தடிமனான விளிம்பு மோட்டா எட்ஜ் பட்டு பந்து கேஎல் ராகுல் கையில போச்சு. ஸ்டப்ஸ் 49 ரன்களோட அவுட் ஆனார். அவரோட அரை சதத்தை ஒரு ரன்ல தவற விட்டார். 187 ரன்கள்ல சவுத் ஆப்பிரிக்காவோட 4 விக்கெட்டுகள் விழுந்துச்சு. இந்தியாவுக்கு இந்த விக்கெட் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் புதிய ஆட்டக்காரர் வியான் முல்டர் வந்தாரு. ஆனா குல்தீப் அவரையும் உடனே அழுத்தத்துல போட்டாரு. அடுத்த பந்துகள் டர்ன் ஆகிற மாதிரியும் மெதுவா வர்ற மாதிரியும் இருந்துச்சு. இந்தியா 4 பக்கமும் ஃபீல்டிங்கை டைட் செஞ்சுச்சு. மறுபக்கத்துல முகமது சிராஜ் அவரோட லைன் லென்த்தை கண்டிப்பா வச்சிருந்தாரு. முல்டர் சிராஜோட ஆஃப் ஸ்டம்ப் வெளியில போற ஃபுல் பந்தை கவர் டிரைவ் செஞ்சு 4 அடிச்சாரு. அப்புறம் அடுத்த பந்துல இன்னொரு அழகான ஷாட் அடிச்சாரு. சிராஜ் அவரை குறுகிய பந்துகளாலும் சோதிச்சு பார்த்தாரு. ஆனா முல்டர் பொறுமையோட விளையாடினாரு. டோனி டி ஜோர்ஜி ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமப்படுறது மாதிரி தெரிஞ்சாரு. ஆனா மெதுவா அவரோட ஷாட்களை விளையாட ஆரம்பிச்சாரு. பும்ராவோட ஓவர்ல டி ஜோர்ஜி ஒரு அற்புதமான கவர் டிரைவ் அடிச்சு 4 எடுத்தாரு. இது அவரோட பேட்டிங் திறமையை காட்டுச்சு. ஜடேஜா, சிராஜ் மற்றும் குல்தீப் எல்லாரும் சேர்ந்து அழுத்தம் கொடுத்தாங்க. ஆனா முல்டர் மற்றும் டி ஜோர்ஜி விக்கெட் விடாம விளையாடினாங்க. மெதுவா கூட்டணி வளர்ந்துகிட்டே போச்சு. 78வது ஓவரோட முதல் பந்துல முல்டர் பந்தை தடுத்து ஆரம்பிச்சாரு. ஆனா குல்தீப் யாதவ் அவரோட பலவீனத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. அடுத்த பந்து தான் ஆட்டத்தையே ஒரு உழுக்குச்சு. முல்டர் மேல அடிக்கிற ஷாட் விளையாட முயற்சி செஞ்சாரு. ஆனா பந்து அவரோட பேட்ல சரியா படல, நேரா காத்துல மேல போச்சு. யசஸ்வி ஜெயஸ்வால் மிட் ஆஃப்ல பாதுகாப்பான கேட்ச் பிடிச்சாரு. முல்டர் 13 ரன்கள்ல அவுட். இது குல்தீப்போட அன்னைக்கு நாளோட 3வது விக்கெட் மற்றும் இந்தியா மறுபடியும் மேட்ச் மேல கட்டுப்பாட்டை கொண்டு வந்தது. இதுக்கப்புறம் முத்துசாமி கிரீஸுக்கு வந்தாரு. தொடர்ந்து 3-4 பந்துகளை தடுத்துக்கிட்டே இருந்தாரு. குல்தீப்போட ஃபிளைட், லூப் மற்றும் டர்ன் எல்லாமே சிறப்பா வேலை செஞ்சுச்சு. இந்த ஓவர்ல ஒரு ரன் கூட வரல. சவுத் ஆப்பிரிக்கா 5 விக்கெட் இழப்புக்கு 201 ரன்கள்ல இருந்தது. 68வது ஓவர்ல வாஷிங்டன் சுந்தர் வந்து கச்சிதமா பந்து போட்டாரு. ஆனா முத்துசாமி கடைசி பந்துல ஒரு அற்புதமான பேடல் ஸ்வீப் விளையாடி 4 அடிச்சாரு. சுந்தர் 59வது மற்றும் 70வது ஓவர்கள்ல தொடர்ந்து ஒரே லைன்ல பந்து போட்டு ஆட்டக்காரர்களை தடுத்து வச்சிருந்தாரு. பண்டு தொடர்ந்து சுந்தரை ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தாரு. இதுக்கப்புறம் குல்தீப் வந்தாரு. அவரை கண்டதும் டி ஜோர்ஜி அட்டாக் செய்ய முடிவு செஞ்சாரு. 4வது பந்துல அவர் பேக் ஃபுட்ல இருந்து ஒரு பயங்கரமான புல் ஷாட் அடிச்சார். அப்புறம் அடுத்த பந்துல 4. இந்த ஓவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நிம்மதியை கொடுத்தது. சிராஜ் மறுபடியும் வந்தாரு. அவரோட வேகமான பந்து வீச்சால டி ஜோர்ஜியை பலமுறை ஏமாத்தினாரு. சவுத் ஆப்பிரிக்கா ரன்கள் எடுத்துச்சு, ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு. சிராஜ் மேல முத்துசாமி ஒரு குறுகிய பந்தை அழகா ஃபைன் லெக்கை நோக்கி விளையாடி 4 எடுத்தாரு. சுந்தர் மேல அவர் பேக் ஃபுட் கட் செஞ்சு 4 எடுத்தாரு. இதுக்கப்புறம் 80வது ஓவர்ல பும்ரா வந்தாரு. இந்தியா 2வது புதிய பந்தை எடுக்க முடிவு செஞ்சுச்சு. புதிய பந்தோட முத்துசாமி எச்சரிக்கையா இருந்தாரு. ஆனா மறுபடியும் பேட்ல வர்ற பந்தை கிளிப் செஞ்சு ஒரு அற்புதமான பவுண்டரி எடுத்தாரு. இதுக்கப்புறம் புதிய பந்தோட முகமது சிராஜ் அதிசயமான தொடக்கத்தை கொடுத்தாரு. இந்தியா எதை எதிர்பார்த்ததோ அதை அவர் செஞ்சார். லேசா வெளியே போற சீம் மூவ்மெண்ட். டி ஜோர்ஜி கால்களை நகத்தாம பேட்டை முன்னாடி நீட்டினார். தடிமனான விளிம்பு பட்டுச்சு. ரிஷப் பண்ட் இடப்பக்கம் பறந்து பந்தை 2 கைகளாலும் பிடிச்சிட்டாரு. டி ஜோர்ஜி 28 ரன்கள்ல அவுட் ஆனாரு. 246 ரன்கள்ல சவுத் ஆப்பிரிக்காவோட 6வது விக்கெட் விழுந்துச்சு. இதுக்கப்புறம் வெளிச்சம் குறைஞ்சிச்சு. அம்பையர்கள் லைட் மீட்டர் எடுத்து பார்த்தாங்க. அப்புறம் ஸ்டம்ப்ஸை அறிவிச்சிட்டாங்க. நாள் முடிவில் சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்கோர் 6 விக்கெட் இழப்புக்கு 247 ரன்கள். முத்துசாமி 25 மற்றும் வெரைன் ஒரு ரன்னோட அவுட் ஆகாம இருந்தாங்க. அதனால நண்பர்களே, இந்திய அணியோட இன்னைக்கு ஆட்டத்தை 10க்கு நீங்க எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க.